ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டுருக்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். பேட் கேர்ள் அப்படிங்கிற அந்த டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இதே பேச்சாக தான் இருக்குது. சரி, அது அப்படி என்ன தான் இருக்குது அந்த டீசரில் அப்படின்ற மாதிரி நானும் போய் பார்த்தேன். ஸோ இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம், இல்லை இதை பேசிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சிலர் அப்படின்னாலுமே, இந்த வந்து அந்த படத்தோட கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இது சரி தப்பா அப்படிங்கிற பேசினா கூட ஓகே. ஆனால் வந்து டீசர் மட்டும்தான் வந்திருக்கு, படமே இன்னும் வரலை. அதுக்கான க்ளோஷர் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க படத்தில் அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் இப்போ தான் வந்துட்டுருக்கா, அதனால தான் எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ரொம்ப நாளாக மேல் டாக்ஸிக் பற்றியும் மேல் டாமினேஷன் பற்றியும் மேல் ஹீரோவாக வந்து மேலே மட்டுமே அந்த ஹீரோ சென்ட்ரிக் மூமெண்ட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வயலன்ஸ் உட்பட, செக்ஸ் உட்பட, இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உட்பட நிறைய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் சரி மற்ற ஃபீல்லையும் சரி வந்திருக்கு. முக்கியமாக தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோஸை வச்சு காட்டுற படத்துலலாம் மோஸ்ட்லி வயலன்ஸ் தான் இருக்குது. அப்படின்னும் போது இல்லை அது அப்படி காட்டினா தான் ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகுதுன்னா, ரஜினி சார் கமல் சார் படத்துலலாம் கூட வயலன்ஸ் இல்லாத படம்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி படங்கள் ஃபேன் பேஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணுறோம். அப்படின்னா அப்போது அந்த வயலன்ஸை வந்து மாஸ் ஹீரோ காட்டும் போது அக்செப்ட் பண்ணுற இடத்துல இல்லை சரி ஓகே இது செக்ஸை பற்றின விஷயமா இருக்குது, அதை வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை வந்து வச்சு இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் ஏற்கனவே 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்படின்னா அதெல்லாம் மேல் சென்ட்ரிக்காக இருந்ததுனால பெருசாக அது கான்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டலை. அப்படியே கான்ட்ரவர்சியாக வந்தாலும் அது ஹிட்டான படங்களும் அதில் இருக்குது, ஃப்ளாப்பான படங்களும் இருக்குது, கான்ட்ரவர்சியான படங்களும் இருக்குது. அப்படின்னா இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஹைப் இல்லை, இவ்வளோ எதிர்ப்பு, இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னா, இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்ப்பாக மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு இடத்துல ஒரு 30 to 60% எதிர்ப்புன்னு மெஜாரிட்டி வச்சுக்கிட்டாலுமே, ஏன்னா இது மேல் டாமினேஷன் சொசைட்டி அப்படின்னும் போது இந்த மாதிரி பொண்ணுங்களை காட்டுற படத்தையோ இல்லை இந்த படத்தில் அந்த மேல் டைரக்டரே வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும், அப்புறம் வெற்றிமாறன் சார் அதுக்குள்ளே இருக்காரு அப்படின்னும் போது, மிஷ்கின் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு, அப்புறம் அனுராக் கஷ்யப் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அதாவது அவரும் வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா, அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வர்ஷா பாரத் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னும் போது, ஃபீமேல் டைரக்டர் அவங்களோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்னமோ சொல்ல வராங்க. இல்லைனா அதை ப்ரொடக்டிவாக சொன்னாங்களா இல்லையா நம்மளுக்கு இன்னும் தெரியவே தெரியாது. படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஜஸ்ட் டீசர் தான் வந்திருக்கு. அப்படின்னா அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ விமர்சனம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. சரி ஓகே, அந்த டீசரில் வந்து எல்லாமே தப்பாக இருக்கா, அதனால தான் அது வந்து அவ்வளோ கான்ட்ரவர்சியாக ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதில் வந்து ஒரு பொண்ணை பேஸ் பண்ணி அந்த விஷயங்களை காட்டியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த டைரக்டரே வந்து பேசியிருக்காங்க ஆடியோ லான்ச்சில், அந்த படத்தோட அந்த லான்ச் ப்ரோக்ராமில் 4-5 டேஸ் முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வர்ற பட்சத்தில் பொண்ணுங்களை புனிதர்களாக ஏன் பார்க்குறீங்க, மனிதர்களாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே வந்துடுது. ஓகேவா? ஏன்னா பொண்ணுங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அப்படின்னும் போது ஆம்பளைங்களை வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணால் அவங்க திருந்திருவாங்க, இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணி தானே கற்றுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் நம்ம 10-15 வருஷம் முன்னாடி பாய்ஸ் படத்தில் என்னவா காட்டியிருக்காங்க, பாய்ஸில் மிஸ்டேக்ஸ் ஆர் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு பாட்டுக்குள்ள அந்த பாட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக லிரிக்ஸ் கேட்டிங்கன்னா ஃபன் மூமெண்ட்டாக நம்ம அதை கேட்டிருப்போம். அப்படின்னா அது சங்கர் சார் ஃபில்ம் அப்படின்னும் போது அதில் ஆஃப் நியூடாக ஹீரோவை காட்டியிருப்பாங்க. அப்படின்னா துள்ளுவதோ இளமை படம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்து மூலிமா தான் அவருக்கு வந்து ஏன் கஸ்தூரி ராஜாவாகட்டும், செல்வராகவன், அவங்க ஃபேமிலியான ஒரு லுக் ரொம்ப டவுனாக இருந்த அவங்க ஃபேமிலி மேலே தூக்கி நிறுத்தினதே அந்த படம் தான், துள்ளுவதோ இளமை அப்படின்னு சொன்னால். அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு மெசேஜை தான் பாய்ஸை மெயினாக வச்சு காட்டியிருக்காங்க. அப்படின்னும் போது தனுஷை ஹீரோவாகவும், ஆனால் அதே தனுஷ் கூட அதே ஸ்கூலில் படிக்கிற ஷெரின் கேரக்டரில் அந்த ஹீரோயின் கேரக்டர் ஷெரின் மேடம் வர பட்சத்துலையும் நீங்கள் அதே ஸ்கூல் ஃபீலிங்ஸில் ஸ்கூல் பாய்ஸ்க்கான ஃபீலிங்ஸோ இல்லை அந்த ஏஜில் டீனேஜ் வயசில் வரக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பு சரி புரியாத வயசில், அறகுறையான வயசில் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இல்லை சொசைட்டி இதை என்னவா பார்க்கன்ற புரிதல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணி அப்புறம் அதை கற்றுக்குறாங்கன்னா, பாய்ஸ் படமும் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் ஆர் த சீக்கிரம் அந்த பாட்லேயே நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? துள்ளுவத இளமை பாட்லையுமே சரி 15 போனது 16 வந்தது அப்படின்லாம் அந்த பாட்டோட லிரிக்ஸுமே அந்த அடல்ட்டோட அந்த கண்டென்ட்டை சொல்கிற வகையில் தான். அந்த படத்தில் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடல்ட் கண்டென்ட் தான் வரும். அப்படின்னு சொன்னால் டீனேஜில் அந்த விஷயம் வந்து அந்த படத்துலையுமே ஷெரின் வந்து நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் தெரியுமா லீவில் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறதுல ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த லவ் விஷயம் அப்படின்னு போகும்போது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அந்த
பாய்ஸோ இல்லை அந்த கேர்ள்ஸோ இருக்காங்க ஸ்கூல்னா அதில் வந்து ரமேஷ் கண்ணாவை வந்து ஒரு பெர்ஃபார்மிங் ரோலில் போட்டு அவங்க அந்த பசங்களை லீட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, பாய்ஸ் படத்துலையுமே இதை விவேக் சாரை வச்சு அந்த குரூப்பை லீட் பண்ணுற ஒரு விஷயமா பாய்ஸ் படத்துலையுமே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துலையும் ஏதோ ஒன்று அதில் சொல்ல வராங்க அப்படின்னும் போது மேபி அது ப்ரொடக்டிவாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த படமே ஃபுல்லாக பார்க்காம இல்லை என்ன அது க்ளோஷர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இல்லாமல் இவ்வளோ ஹேட்ரட் ஏன் அதுக்கு அப்படின்னும் போது, அந்த டீசரில் ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் அந்த கேஸ்ட்டை சேர்ந்த லேடிஸை பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வருது. இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த படம் பிரச்சனையா, கான்செப்ட் பிரச்சனையா அப்படிங்கிறத விட அந்த அந்த பர்டிகுலர் கேர்ள்ஸை பற்றி அந்த ஒரு கம்யூனிட்டியை மட்டும் பேசினது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, அப்போ மற்ற கம்யூனிட்டி அப்படி காட்டினா பரவாயில்லையான்னு ஒரு கொஸ்டின் வருது. உங்களுக்கு தப்புனா எந்த கேர்ள்ஸுமே அப்படி காட்டியிருக்க வேணாம், எந்த கம்யூனிட்டியுமே அப்படி காட்டியிருக்க வேணான்னு சொல்லலாம் ஒன்று. சரி, ஓகே, இல்லை ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்ல வராங்க, இல்லை கண்டென்ட்டுக்கு இன்னும் படமே ஃபுல்லாக வரல, நம்மளுக்கு கண்டென்ட்டே தெரியல அப்படின்னும் போது சரி பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்னாலுமே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். வெறும் டீசரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தப்புன்னு சொன்னால் எந்த கம்யூனிட்டி கேர்ள்ஸ் அப்படி காட்டியிருந்தாலுமே தப்பு தான் அப்படின்ற பாயிண்ட் எடுத்து வைக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணு வந்து எமோஷ்னலாக பேரண்ட்ஸை வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறா, அதுவுமே கான்ட்ரவர்சி இருக்குது. இது படத்துள்ள காட்டியிருக்கலாம், பட் ஆனால் டீசரில் காட்டினதுனால இது பெரிய இஷ்யூ இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி போகுது அப்படிங்கிறது இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுக்கிறான்னு தான் அந்த டைரக்டர் வந்து சொல்கிறாங்க அவங்களோட ஸ்பீச்லலாம், அந்த இன்டர்வியூஸ்லலாம் அவங்க சொல்லும் போது. அப்படின்னும் போது நம்ம அந்த பாய்ஸ் படத்துலையுமே அந்த லைன் வந்து யாருக்குமே மறக்கவே முடியாது. நம்ம பாய்ஸ் படத்தில் அந்த ஃபன் சாங் ஃபுல்லாகவே அந்த சாங் எப்படி வரும் அப்படின்னா, அடலசன்ட் ஏஜில் அந்த சுகம் தேடி, அதில் அந்த லைன்ஸ் வருமே, அடலசன்ட் ஏஜில் அந்த சுகம் தேடி சுடுபட்டு போனோம் தோழா, குட்டிச்சுவர் ஏறி வெட்டி கதை பேசி காதல் ஜாலியில் பாடம் காலி தோழா, மிஸ்டேக்ஸ் ஆர் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு வருமே. இதை ஃபன்னாக நம்ம அப்போ என்ஜாய் பண்ணமே, இல்லை 4 பாய்ஸ் பாடினதுனால மட்டும் அதை நம்ம என்ஜாய் பண்ணமே. இந்த 4 லிரிக்ஸ், இந்த ஒரு லிரிக்ஸே வந்து அந்த படத்தோட கதை என்னங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். மேபி இந்த பாய்ஸ் படத்தோட டீசருமே அப்போ போட்டிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்திருக்கும். அந்த பொண்ணு கூட, அந்த 4 பாய்ஸ் கூட அந்த பொண்ணு இருந்து தான் அந்த மியூசிக் அந்த ப்ரோக்ராம் பண்ணால் அது ஹிட் ஆகும் தான் அப்புறமா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அப்படி தான் அந்த படத்துக்கு க்ளோஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் இதுவும் ஆகும் போதுமே ஃபினிஷ் போதுமே வந்து அந்த ஹீரோவை வரவர் வந்துட்டு அந்த ப்ராஸ்டியூட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும்போது அது க்யூட்டாக அது ஒரு சண்டை மாதிரி வந்து அந்த சேத்துலலாம் விழுந்து அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர மாதிரி க்யூட்டாக அது ஒரு மூமெண்ட்ஸாக வந்து வச்சுருப்பாங்க லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில். ஓகேங்களா? ஸோ அந்த படமும் அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லியிருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம அப்போ ஒத்துக்கிட்டோம், இல்லை என்ஜாய் பண்ணோம். அப்புறம் லவ்வும் பண்ணலாம், படிப்பில் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு இப்போ லவ்லேயும் ஜெயிக்க முடியாதா அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறத மீறி அது ஒரு படமாக நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா, துள்ளுவது இளமை படத்துலையுமே படிக்கிற வயசில் அதுவும் பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, பட் ஆனால் ஒரு சூழ்நிலையில் அந்த பையன் ஹீரோ வந்து ஒரு கொஞ்சம் வந்து அந்த பொண்ணை விடவும் கொஞ்சம் கம்மியான ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பையன் அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா அதை ஏற்றுக்கலாம் அந்த லவ் அப்படிலாம் போகும்போது அதில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் அந்த பையன் இருக்கும்போது இருந்தாலுமே அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே ஏதோ ஒவ்வொரு அதில் வர பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி ஒவ்வொரு சூழ்நிலையில் அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் அவங்க மனசில் ஓடுற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஒரு இன்செக்யூரிட்டியோ ஏதோ ஒன்று அவங்கள ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி விஷயங்களை செய்ய வச்சு அதுக்கு ஒரு லீட் ரோலாக அங்கே வந்து ரமேஷ் கண்ணாவை கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த டைமில் நம்ம அந்த படம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தனுஷ் சார் தான் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னும் போது இன்றைக்கி அந்த தனுஷ் சாரை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, ஸோ மேல் சென்ட்ரிக் ஃபில்மாக வர பட்சத்தில் இல்லை பாய்ஸு அப்படின்னு ஸ்கூல் படிக்கும்போது சரி, இல்லை அந்த டீனேஜில் அந்த தப்பு பண்ணுற பாய்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதை திருத்திக்கிற இடத்துல அந்த மாதிரி படங்களை ஒத்துக்கிட்ட நம்ம இப்போ பேட் கேர்ள்னு இந்த படம் சொல்கிற பட்சத்தில் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு முழுசாக தெரியல. ஜஸ்ட் அது நெகட்டிவாக டீசரில் எல்லாம் தெரியுது. மேபி படமோட க்ளோஷர் அவங்க சரியாக கொடுக்காம ப்ராப்பர் கண்டென்ட் கொடுக்காம நிஜமாகவே அது ஒரு சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு எந்த சோஷியல் மெசேஜுமே இல்லாமல் நிஜமாகவே சொசைட்டிக்கு எந்த வகையிலுமே அதாவது சொசைட்டிக்கு எந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் சொசைட்டியை பாதிக்கிற மாதிரி படமாக இல்லாத பட்சத்தில் அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும்னா டீசரை வச்சுட்டு வெறும்னே பேசுறது அப்படிங்கிறது ஒத்துக்க முடியல.
தெரியல. ப்ளஸ் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கேர்ள்ஸை மட்டும் தாக்குறது அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கான மெசேஜ் நிஜமாகவே அந்த மாதிரி கம்யூனிட்டியை மீன் பண்ணுறதுக்காக தான் அவங்க அது பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. பட் ஆனால் பொண்ணுங்களை தப்பாக காட்டுறது இவங்களுக்கு வந்து அது இருக்குது. இதுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குங்க. நம்ம கம்யூனிட்டின்னு போயிட முடியாது. இல்லைனா வந்துட்டு இந்த அதை சொல்கிறேனே, இந்த படத்தில் பொண்ணுங்களை அப்படி காட்டுறதா உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை அந்த கம்யூனிட்டி பொண்ணுங்களை காட்டினது தான் பிரச்சனையா அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது எந்த கம்யூனிட்டி பொண்ணுங்களுமே அப்படி காட்டிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் அந்த படத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நம்ம அதை பேச முடியாது அப்படின்னும் போது படம் வந்து வரட்டும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் விமர்சனம் பண்ணலாம். ஒருவேளை அந்த படத்தில் நிஜமாக எந்த ப்ராப்பர் க்ளோஷரும் இல்லை, சும்மா பேருக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணணும், இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ஜனங்களே அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட போகிறாங்க. அப்போது இது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான படங்கள் வந்திருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு, இக்னோர் பண்ணப்பட்டு இருக்கு, சில படங்கள் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஏன் கமல் சார் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா படமே ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சி தான் வரும். அதையும் மீறி தான் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஏன் தசாவதாரமாக இது ஒரு படம் வரும்போது இவங்க சிஎம் ஜெயலலிதா மேம் தான் சிஎம்மாக இருக்கும்போது அந்த படத்துக்கான ஒரு ரெக்கக்னேஷன் அது வந்து வெளியிடுறதுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும்போது நான் தமிழ்நாட்டை விட்டே போகிறேன், என்னால் வந்து எனக்கான விஷயத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு கமல் சாரே கொந்தளிச்ச பீரியட்லாம் இருக்குது. அப்படின்னும் போது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் படமே நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ளே தான் வந்து ஹிட்டாக இருக்குது, இல்லை ஃப்ளாப்பாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னும் போது இவங்க ஒரு ஃபீமேல் டேரக்டர் அப்படின்னும் போது, இல்லை ஃபஸ்ட்டு அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிற ஸ்பீச்சிலேருந்தே தெரியுது இவங்க வந்து இந்த படத்தை வந்து உள்ளே இவ்வளோ வச்சுட்டு மேலே ஒன்றும் குட் கேர்ள்னு பேர் வைக்கல, பேட் கேர்ள்னு தான் வச்சுருக்காங்க. பொண்ணுங்களை மனுஷங்களா பாருங்க, புனிதர்களா பார்க்காதீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஃபீலிங்ஸும் இருக்கும். இப்போ பாய்ஸ் படத்துலையும் சரி, துளுவது இளமையும் சரி, பாய்ஸ்க்கான ஃபீலிங்ஸை டீனேஜில் எப்படி இருக்கும்னு ஒரு விஷயமா நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா, அந்த படத்தில் அந்த கேர்ளுக்கு ஏதோ ஒரு அந்த டீசர் பார்க்கும்போதே தெரியுது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டியும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்குது அப்படின்னு. அதனால பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கும் அதில் வருது. ரெப்பாக இருக்கிறத விட பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது தான் கெத்து அப்படின்னு சொன்னால், துளுவது இளமை படத்துலையுமே இப்படி தான் வரும் அந்த கான்செப்ட். ரெப் அப்படின்ற அந்த கிளாஸ் ரெப்புன்னு வரும்போது 2 பாய்ஸ்க்கான அப்போ தான் தனுஷ் வந்து அந்த அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருப்பார், +1 ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி அங்கே விஷ்ணுன்னு ஒருத்தர் கிளாஸ் ரெப்பா 6 வருஷமா இருக்கார். அப்படின்போது அதுக்கு போட்டியாக தனுஷ் நிற்கும் போது தான் அப்போ வந்து யார் அங்கே ரெப்பாக நிற்கிறது அப்படின்னா அந்த கேர்ள்ஸ், அது ஒரு கோயட் ஸ்கூல் அப்படின்னும் போது கேர்ள்ஸ்க்கு நடுவில் தன்னை வந்து ஒரு கெத்தாக காட்டிக்கிறது தான் ஒரு ஆம்பளை பையனுக்கு பிடிக்கும், இல்லை அதுக்கு ஒரு போட்டிக்கு இன்னொரு பையன் வரா அப்படின்னும் போது அங்கே ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருது, ஒரு ஜெலஸ் வருது அப்படின்னா, அப்போது இங்கேயுமே அந்த மாதிரி விஷயங்களை தான் ஸ்டார்டிங் காட்டியிருக்காங்க. சரி, ஓகே, செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இப்படி காட்டியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால் மேபி இதை கொஞ்சம் ராவா காட்டினதுனால ஒரு சிலருக்கு இது பிடிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பாய்ஸ் படத்துலேயே அந்த செக்ஸை காட்டி தான் இருக்காங்க, துள்ளுவத இளமையிலே ஸ்கூல் டேஸ்லையுமே அந்த செக்ஸை காட்டி தான் இருக்காங்க. ஏன் அந்த பாட்டு வருதே, அந்த ஒரு பாட்டு கூட வருமே, அதில் ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டே வந்து அந்த படத்தோட கதையை சொல்லிவிடும். அந்த ஃபுல் லிரிக்ஸ் நம்மெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண சாங்ஸு. அதுக்கப்புறம் எப்பயுமே பாய்ஸ்க்கான அந்த ஒரு குரூப்பாக இருக்கும்போது அந்த டீனேஜ் வயசில் பாடக்கூடிய சாங்ஸ்ன்னு ஃபன்னாக பேசுகிற நம்ம இது ஒரு கேர்ள் கான்செப்டை வச்சு எடுக்கும்போது மட்டும் ஏன் இப்படி சீறிட்டு வராங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. சரி, ஓகே, அது வந்து ஒரு சிலரால் இன்னும் ஒத்துக்க முடியல அப்படின்னாலுமே அந்த பாட்டு என்னவா வரும் அதிலே பாருங்கள். கண் முன்னே எத்தனை நிலவு காலையிலே, கலர் கலராய் எத்தனை பூக்கள் சாலையிலே, கலர் கலராய் எத்தனை பூக்கள் சாலையிலே, என் உடம்பிலும் மாற்றம், என் தலை முதல் கால் வரை ஏக்கம், பருவம் என்றால் எரிய வேண்டும் காதலிலே, வயதுக்கு வந்த பெண்ணே வாடி முன்னே, இலவசமாய் தருவேன் எந்தன் இதயம் தானே, வலி என்பது இனிதானே, அது கூட சுகம்தானே, இலவசமாய் தருவேன் எந்தன் இதயம் தானே, வலி என்பது இனிதானே, அது கூட சுகம்தானே, ஒரு முறைதான் உரசிப்போடி பார்வையிலே, அடி 15 போனது 16 வந்தது, தாவணி பார்த்தேன் மீசை வந்தது, தடவி பார்த்தேன் பருக்கள் இருந்தது உன்னாலே. இப்போது இந்த லிரிக்ஸ்லேயும் பாய்ஸ் பாட்டில் பாடின அந்த லிரிக்ஸ்லேயும் எங்கே வந்து அடல்ட் கண்டென்ட் இல்லை.
ஒரு பையன் ஒரு பொண்ணை ரசிக்கிற விதத்தை வந்து ரொம்ப அழகாக பாட்டில் வந்து சொல்லும்போது அது ஃபன்னாகவும் ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டாகவும் இல்லை 4 பாய்ஸ் சேர்ந்து அதை பாடும்போது என்ஜாய்மெண்ட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து ரசித்த நம்ம இப்போ வந்து இந்த படத்தில் ஒரு பொண்ணு வந்து பாயாக பிஹேவ் பண்ணுறா, இல்லை அவளுக்கான இன்செக்யூரிட்டி ஃபீலில் அவளுக்கான ஃபீலிங்ஸையோ இல்லை அவளுக்கான சுற்றி இருக்க சூழ்நிலை எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஃபுல் கண்டென்ட் வரலை அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கான ஏதோ ஒரு ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறானா அது கண்டிப்பாக சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தப்பாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவள் ஃபேஸ் பண்ணி திருந்தி வரா அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டர் சொல்கிறாங்க. அப்படின்னா பாய்ஸ் படத்துலையும் சரி, இல்லைனா வந்து துளுவதை இளமை அந்த படத்துலையும் சரி, இல்லை நிறைய படங்கள்லுமே சரி, மேல் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய படங்கள், மேல் டாக்ஸிக்காக நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம், இல்லை மேல் டாமினேஷனாக இருக்கக்கூடிய படங்கள் தான் நிறைய இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை இல்லை அந்த வயசில் ஒரு பொண்ணுமே தப்பு பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னும் போது, இல்லை அந்த எந்த சூழ்நிலை அவங்க அந்த தப்பு பண்ணுறாங்க, இல்லை அந்த தப்புலேருந்து எப்படி திருந்தி வெளில வராங்க, இல்லை அந்த தப்பு அவங்க ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்ணுது அப்படின்லான்ற போது இது ஒரு செக்ஸ் எஜுகேஷனாகவுமே பார்க்கலாம். அப்படின்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த படத்தில் வர கான்ட்ரவர்சியெல்லாம் பேசுகிற நம்ம அந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, அதை யாருமே பேசவே இல்லை. அதுதான் அந்த போஷ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த படத்தில், இந்த கான்ட்ரவர்சியான படத்தில் அந்த போஷ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு இன்டர்வியூலையுமே அந்த ஒரு மேடம், அந்த கமிட்டியோட மெம்பராக அந்த சேர்மனாக இருக்கக்கூடிய அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்படின்னும் போது அந்த போஷ் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னும் போது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கான விஷயம். அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அங்கே யாருக்குமே எந்த கேர்ள்ஸுமே அது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் டீமாக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. டேரக்டர்லேருந்து மியூசிக் டேரக்டர்லேருந்து அங்கே ஃபுல்லாக மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே, ஏன்னா அந்த ஹீரோயின்க்குலாம் அந்த பிம்பிள்ஸ்லாம் அதில் ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து நிறைய வந்து எஃபோர்ட் போட்டுலாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது, அப்புறம் பவித்ரான்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான அந்த கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து ஃபீமேலாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னும் போது அவங்க அந்த கமிட்டி மெம்பர், அதாவது அந்த போஷ் ஆக்டோட அந்த கமிட்டி மெம்பர் அவங்க பேசும்போது அது பெருமையாக சொல்கிறாங்க. அவங்க வயசானவங்க தான் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்படியும் 50+ ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஃபுல்லாக 6 கேர்ள்ஸ் டீம், யங் கேர்ள்ஸ் டீம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்த இல்லை வந்து ஒரு மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு, நிறைய பேசியாச்சு, இல்லைனா அது அந்த படத்தை அப்படி எடுத்தால் தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி மாஸ் ஹீரோயிக் மூமெண்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு, பண்ணியாச்சு. அப்படின்னா ஒரு விமனோட சைட்லேருந்து ஒரு விஷயத்த அவள் ஃபீலிங்ஸாவோ இல்லைனா அவளுக்கான மிஸ்டேக்ஸ் அவள் கரெக்ட் பண்ணுற விதமாகவோ இல்லைனா வந்துட்டு அவளுக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கிற விதமாக தான் அந்த காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னும் போது இதில் அந்த 2 வயசில் அந்த பொண்ணு என்னவா இருக்கா, இல்லை அதுலேருந்து எப்படி வெளில வரா அப்படிங்கிறத டேரக்டர் வந்து என்னமோ சொல்ல வராங்க அப்படின்னும் அது கொஞ்சம் நம்ம பொறுமையோடு பார்க்கலாம். அந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத பார்த்துட்டு நம்ம விமர்சனம் பண்ணலாம். இல்லை அது வந்து நிறைய ஃப்ளாஸுமே அதில் இருந்தாலுமே அது ஒரு கதை அப்படின்னும் போது இது அந்த டேரக்டருமே சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பேட் கேர்ள் அப்படின்னும் அது ஒரு கதாபாத்திரம் தான், அது ஒரு கேரக்டர் தான், அதை வந்து நம்ம பர்சனலாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ படத்துலலாம் வயலன்ஸ்லாம் வருது, அது யாருமே பர்சனலாலாம் எடுத்துக்கிறது இல்லையே. அங்கே வர அந்த வயலன்ஸ் ஃபைட்டோ இல்லைன்னா அந்த நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் வரும்போது அது ஒரு படமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு விட்டுடுறோம். இல்லை மாஸ் ஹீரோ பண்ணால் அதுக்காகவே போய் உட்காந்து ஆக்ஷன் ஃபில்ம் அப்படின்னு பார்க்குறோம், அந்த ஃபைட்டிங்கை பார்க்குறோம். அப்படின்னா ரியல் லைஃப்பில் யாருமே அதை ட்ரை பண்ணுறது இல்லையே. அது ஒரு படம் தானே, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம், லாஜிக் இல்லாத மேஜிக் அப்படின்ற மாதிரி அதை பார்க்குறோம். அப்படின்னும் போது இந்த கேரக்டரை மட்டும் ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு அதை ஹைப் கொடுக்குறீங்க, இல்லை எந்த அளவுக்கு அதை வந்து கான்ட்ரவர்சி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு திருப்பி வந்து இது கிரேட் இண்டியன் மாதிரி படங்கள் கூட இது வருது. இதில் உங்களுக்கு அதில் அந்த பொண்ணு வந்து ஸ்மோக் பண்ணுறதோ இல்லைன்னா தண்ணி அடிக்கிறதோ இல்லை இந்த செக்ஸ் விஷயத்தை அவங்க ராவாக காட்டியிருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தண்ணி அடிக்கிறது பாய்ஸுமே காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லா படத்துலையுமே ஹீரோஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னா கீழே வந்து அதுக்கான டிஸ்க்ளைமர் போட்டுடுறீங்க, குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு எல்லாம் போட்டுட்டு எந்த படத்தில் எந்த மாஸ் ஹீரோக்கு அது இல்லாமல் நீங்கள் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒன்று வச்சாலுமே அது பண்ணுறீங்க. அப்படின்னா இதை வந்து நேர்கொண்டை பார்வை படத்தில் அஜித் சார் கிளியராக சொல்லியிருப்பார். அந்த கிளைமேக்ஸ் சீனில் அந்த 3 கோர்ட்டு சீன் வரும்போது அஜித் சார் சொல்கிறதுமே என்னென்னா, ஒரு பையன் தண்ணி அடித்தா அதை ஃபன்னு இல்லைனா ஏதோ ஒரு ஜாலிக்காக பண்ணுறது அப்படின்னா, ஒரு பொண்ணு தண்ணி அடிச்சுட்டா அந்த பொண்ணை நீங்கள் என்ன வேணால் நினச்சிருவீங்களா அப்படிங்கிற இடத்துல ஒரு பையன் தண்ணி அடித்தா தப்புன்னா ஒரு
ஒரு பொண்ணு தண்ணி அடித்தாலும் தப்பு தான். அதே பொண்ணு பண்ணும்போது மட்டும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற இந்த சமூகம் பையனை வந்து அது ஒரு ஜாலி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த படத்துலையுமே அழகாக அஜித் சாருமே எடுத்து வச்சிருப்பாரு. இன்னொன்று அதுலேயுமே வந்து அந்த செக்ஸ் விஷயம்னு வரும்போதுமே அவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கும் போது அவளுக்கு இஷ்டம் இல்லை நோ சொல்லியிருக்கா அப்படின்னும் போது அவள் வேர்ஜனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அந்த கோர்ட் கிளைமேக்ஸில் வரும்போது இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு வேற ஒரு பையன் கூட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவள் இருக்கிறா அப்படின்னும் போது அவளுக்கு அவள் வேர்ஜனாக இருக்கணும்னு அவசியம் அவள் என்னவா இருக்கணும்னு அவள் டிசைட் பண்ணுறா அப்படின்னும் போது அதை வந்து அஜித் சார் அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோ எடுத்து அந்த விஷயத்த சொல்லும் போது நீங்கள் அப்போ வேர்ஜனா அப்படின்னு அந்த பொண்ணிட்ட கேட்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு, ஏன்னா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வில்லனாக இருக்கிற அந்த பையன் கூட அவள் நோ சொல்லியிருக்கா, அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது ஆனால் அந்த வேர்ஜன் அப்படிங்கிற விஷயத்த அவள் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு கான்செப்ட் அழகாக அஜித் சாரே அந்த படத்தில் சொன்னார்னும் போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு மாஸ் ஹீரோ வந்து சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்துலையுமே அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லும் போது இது வந்து ஓகே சொசைட்டியோட விஷயமா நம்ம பேசும்போது அந்த பிளே பாய்ங்கிறத கூட வந்து ஒரு பையனை வந்து ஜாலியாக அவன் 4 பொண்ணுங்க கூட ஊர் சுற்றுறான் செய்கிறான் இல்லை திருந்தலை அப்படின்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் இல்லைனா அப்படிலாம் ஊர் சுற்றினா அவன் ப்ளே பாய் அவன் தானே கல்யாணம் அந்த வயசுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கேஷுவலாக ரொம்ப நார்மலைஸ் பண்ணி விட்டுடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வச்சா மட்டும் அதை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்ற கொஸ்டின் வருது. தப்புனா இதுவும் தப்பு தான் அதுவும் தப்பு தான். இதை ஃபஸ்ட்டு இவ்வளோ வருஷமாக எவ்வளோ மேல் டாமினேஷன் ஃபில்ம் வந்துடுச்சு, மேல் டாக்ஸிக் ஃபில்ம் வந்துடுச்சு, இல்லை செக்ஸை வந்து ஜென்ஸ் வந்து என்ன மாதிரி வேணால் தப்பாக வேணா காட்டினாலுமே அது வந்து ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டு ஆம்பளை அப்படிதான் அப்படி எடுத்து காட்டினா தான் அந்த படம் ஓடும் அப்படின்லாம் வந்து அதை வந்துட்டு பிடிச்சோ பிடிக்காமலையோ அந்த உருட்டுற சினிஃபீல்டில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதையும் ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த டைரக்டர் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஃபஸ்ட்டு இது தப்புனா அதுவும் தப்புனா அதை ஃபஸ்ட்டு திருத்த வேண்டிய இடத்துல அதை முதல்ல மாற்றணும். ஒன்று. இன்னொன்று, கிரேட் இண்டியன் கிச்சன்லையுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலும் எஸ்னா எஸ் நோனா நோ அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மலையாளம் இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற படம் மலையாள வெர்ஷன் தான் ஃபஸ்ட் ஒரிஜினல் வெர்ஷன், அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்துச்சு. நான் அதை ஃபஸ்ட்டு மலையாளத்தில் தான் பார்த்தேன். மலையாளத்தில் பார்த்த அளவுக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் அது அந்தளவுக்கு அந்த இம்பேக்டை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மலையாளத்தில் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருந்திருக்கும். அதாவது ஏன் அது வந்து தமிழ் நான் வந்து மலையாளத்தில் ஹிட் ஆன மாதிரி தமிழில் ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பெருசாக வந்து ஹிட்டே ஆகலை. ஏன்னு கேட்டால் இன்னும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. ஏதோ இந்த மாதிரி காதலிக்க நேரம் இல்லை படத்தில் ஹீரோயின் பேரை ஃபஸ்ட்டு போடுறதுக்கே இவ்வளோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் கிரேட் இண்டியன் மாதிரி கிச்சனில் ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸை கொடுக்கறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் வரும்போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த ஹைப் இந்த படம் வந்தால் ஜனங்களுக்கு பிடிக்கலன்னு ஜனங்க டிசைட் பண்ணட்டும். அதை ஓவராக வந்து இப்போவே ஹைப் கொடுத்து அந்த படம் ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அது தப்பாக இருந்ததுன்னா ஜனங்களே அதை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க, இக்னோர் பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க ஹைப் கொடுத்தே அப்படி என்னதான் அந்த படத்தில் இருக்குது, அப்படி என்னதான்டா கியூரியாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹைப் கொடுத்தே அந்த படத்தை வந்து பெருசாக்கிடுவீங்க அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னும் போது அந்த படம் வரட்டும், அதில் தப்பு சரியாக நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை பற்றி இதில் நான் வந்து சப்போர்ட்டும் பண்ணலை, நான் சரின்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை, என்னதான் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஆங்கிள் தான் ஒன்று சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள் ஏற்கனவே வந்திருக்கு அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னும் போது அதை வந்து நம்ம வந்து குறை சொல்லணும்னா அப்பத்துலேருந்தே குறை சொல்லிட்டு தான் இருக்கணும், அப்பத்துலேருந்தே அது கம்மியாயிட்டு தான் இருந்திருக்கணும் அப்படின்னா இல்லை, இருக்க அந்த மேல் டாமினேஷன் ஃபில்மோ மேல் டாக்ஸிக் ஃபில்மோ நம்ம ஹீரோயிக் மூமெண்ட்டாக கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃபீமேலுக்கான ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஃபீமேலுக்கான ஃபீலிங்ஸ் எடுத்து சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஃபீமேல் டைரக்டர்ஸ் வந்து சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து ஒரு வாட்டி நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே. இவங்க இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இதில் வந்து ரியாலிட்டியாக ஒரு 2-3 பொண்ணுங்க வந்து ஸ்கூல் பசங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரியலாக வந்து ஒரு 3 பசங்க 8th படிக்கிற பசங்க வந்து பொண்ணுங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சென்னையில் வந்து விஷயம் வருது. ஸோ இந்த படத்தினால தான் அது நடந்துச்சான்னு தெரியல, எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த படத்தினால நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு செக்ஸ் எஜுகேஷனான இருக்கிற ஒரு ஃபில்ம் வந்தால் பொண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அவேர்னஸாக அந்த தப்பு பண்ணால் பாதிக்கப்பட போகிறது ஆம்பளைங்களை விடவும் பொம்பளைங்க தான். ஸோ அந்த ஏஜில் படிக்கிற வயசில் தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் அதுக்கான அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சொசைட்டியில் அப்படின்னு புரிகிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல அந்த தப்பு குறையவும் வாய்ப்பு இருக்குல்ல. இது ஏன் நீங்கள் இப்படி பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் போஷ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த தமிழ் சினிமாவில் இது இருக்கும் கொண்டு வந்த மாதிரி தெரியல, பெருசாக அது வெளியில் நம்மளுக்கு காட்டவும் இல்லை. ஆனால் இதில் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்கன்னும் போது அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும்னா அதெல்லாம் விட்டுட்டு இதில் தப்பை மட்டுமே எடுத்து பேசுவீங்க அப்படின்னா
படத்தை படமாக பாருங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு படம், அதில் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் ஒத்துக்க முடிஞ்சால் ஒத்துக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிட்டு போங்க. சொசைட்டியில் அதை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வயலன்ஸாக நிறைய படங்கள் வந்துச்சு, அப்போ அதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்காமல் அது ஒரு படம் என்ஜாய் பண்ணுறோம், மூணு மணி நேரம் என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விடுறோன்னா இந்த படத்தையும் அப்படி விட்டுட்டு போகலாம். இல்லை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பேரண்டிங்லேயோ இல்லை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிளில் இருக்கிற டீனேஜர்ஸோ இதை வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தாட்ஸ் வரதான் செய்யும். ஆனால் அதையும் மீறி ஹெல்த்தியாக நம்மளோட லைஃப்பை கொண்டு போனோன்னா நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ நம்ம பார்ப்போம், படம் வரட்டும், விமர்சனம் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் கைஸ். தேங்க்யூ.